ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இன்றைக்கி உங்களுக்கு சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு கரெக்டான வேயை காமிக்க போகிறேன். ரொம்ப பெருசாக எதுவும் காமிக்க மாட்டேன், சிம்பிளான வே தான். இது ஃபுல்கான்னு பேர் வச்சுருக்காங்க நார்த்தில். ஏன் ஃபுல்கான்னு பேர் வச்சுருக்காங்கன்னா, இது பஃப்னு வருது இல்லையா, அதனால அது பேர் ஃபுல்கா வச்சுருக்காங்க. ஆக்சுவலி பெருசாக எதுவுமே கிடையாது. ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, எதுவுமே ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ரூம் டெம்பரேச்சர் வாட்டர் எடுத்துக்கோங்க, அது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப பிசையணுன்னு கூட அவசியம் கிடையாது, பைண்ட் ஆகிற வரைக்கும் தான் பிசையணும். பிசைஞ்சிட்டு மேலே கொஞ்சோண்டு தண்ணி இப்படி ஊற்றிட்டு சைடாக மூடி வச்சிடணும். நீங்கள் 1 ஹவருக்காக மினிமம் 1 ஹவர் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா சூப்பராக சாஃப்டாக ஃபுல்கா உங்களுக்கும் நார்த் இந்தியன் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக வரும். நான் கேரண்டீடாக சொல்கிறேன், கண்டிப்பாக வரும். பெரிய ட்ரிக்கு எதுவுமே கிடையாது, ஒரு சின்ன ட்ரிக்கு தான். இந்த 1 ஹவருக்காக கொஞ்சம் லைட்டாக மேலே தண்ணி போட்டுட்டு, லைட்டாக தான் போடணும். நீங்கள் வீடியோலேயே பாருங்கள், லைட்டாக தான் நான் போட்டிருக்கேன். போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா 1 ஹவர் கழித்து நீங்கள் அது நீட் பண்ணிவிட்டு சப்பாத்தி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் நார்த் இந்தியன் மாதிரி ஃபுல்கா வீட்டிலே செய்வீங்க. நீங்கள் ஒரு வாட்டி சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். எதுவுமே ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, உப்பும் ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ரூம் டெம்பரேச்சர் வாட்டர் மட்டும்தான், வார்ம் வாட்டர் கிடையாது, மில்க்கு கிடையாது, ஆயில் கிடையாது, எதுவுமே ஆட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. சுகர் பேஷண்ட்காக இது சூப்பரான ஒரு டிஷ்ஷு. எவ்ரிடே நான் அவங்க வந்துட்டு செஞ்சு சாப்பிட்லாம். வீடியோலையும் பாருங்கள், அதே மாதிரி தான் நான் செஞ்சிட்ருக்கேன். ஃபுல்கா பஃப்னு ஆகிறதுக்கு இன்னொன்று ட்ரிக் என்னென்னா, ஒரு சைடு கொஞ்சமாக குக் ஆகட்டும், இன்னொரு சைடு நல்லா குக் ஆகட்டும். நல்லா வீடியோலேயே பாருங்கள். இந்த மாதிரி லைட்டாக தான் நான் ஒரு சைடு குக் பண்ணிகிட்ருக்கேன். இன்னொரு சைடு வந்துட்டு சூப்பராக நல்லா குக் ஆகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அந்த சப்பாத்தி டைரெக்டாக ஸ்டவ்வில் போட்டிங்கன்னா பஃப்னு வரும். அந்த ஒரு சைடு வந்துட்டு சரியாக குக் ஆகலைல்ல, அந்த சைடு தான் நீங்கள் நெருப்பில் வச்சிங்கன்னா கரெக்டாக பஃப்னு வரும். கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க எவ்வளோ உங்களுக்கு குக் பண்ணணும், அந்த மாதிரி செஞ்சு சைடாக வச்சுக்கோங்க. ஸ்டோர் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். ஆக்சுவலி கொஞ்ச நேரம் கழித்து சாப்பிட்டா அது ஹார்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஆகாது. நீங்கள் 12 ஹவர்ஸ்க்கு அப்புறமா சாப்பிட்டாலும் அதே மாதிரி தான் இருக்கும். ஃப்ரிட்ஜில் இந்த சப்பாத்தி வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியமும் கிடையாது. ஸ்டோர் பண்ணுறது எப்படி ஸ்டோர் பண்ணணுன்னா, ஒரு நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரோ இல்லை ஹாட் பாட்டோ எடுத்துட்டிங்கன்னா அதில் கீழே வந்துட்டு டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கோங்க. டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு எல்லா சப்பாத்தியும் சூடாக பண்ணும்போதே நீங்கள் மூடி வச்சுட்டு இருக்கணும். மூடி வச்சிங்கன்னா அது சாஃப்டாக தான் இருக்கும். 12 ஹவர்ஸ் வரைக்கும் அது சாஃப்டாக தான் இருக்கும். ரெஃப்ரிஜிரேட்டரில் போடணுன்னு அவசியம் கிடையாது. ஆனால் அந்த நீங்கள் ஓப்பனாக வச்சுட்டிங்கன்னா